ஒரு 30 ஆண்டு கால மேடை அனுபவம் உள்ள நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், வருகிற தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் டோட்டலி பிரேக் டவுன். அன்று ராஜ்மோகனுக்கு நினைவூட்டுகிறேன், எல்லாவிடத்திலும் சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் யார்? அந்த பொறுப்பை யார் வகிக்கிறார்? அண்ணன் ஈரோடு முத்துசாமி. ஆனால் முடிவெடுக்கிறவர் யார்? கோப்பிலையை பார்வையிடுவது யார்? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது யார்? பல கோடி தேடுவது யார்? இந்த அநியாயத்தை கூச்சமில்லாமல் கோபாலபுரத்தின் கொல்லைப்புற வழியாக போய் திமுகவில் தஞ்சமடைந்த ஒருவன் நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவர் முத்துசாமி. ஆனால் அந்த அமைச்சரை இயக்குகிறவன் இந்த நாட்டில் ஒரு அனாதை என்றால் இந்த கேவலமான அரசியலை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு நிர்வாகத்தில் ஒரு அத்துமீறல். யார் அமைச்சர்னே தெரியல. கோட்டைக்கு போனால் எந்த அமைச்சர் அலுவலகத்திலும் ஒரு அமைச்சர் கிடையாது. எல்லாம் ஆளா பறக்கிறான். எங்கெல்லாம ஊர்தாலி அறுக்க முடியுமோ அறுக்கிறான். திமுக தொண்டர்களை எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒரு மோசமான நிர்வாகத்தை தருகிறார். திராவிட மாடல் அரசுங்கிறார். திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறீர்கள். உங்கள் பொய்க்கு இன்றைக்கு கணக்கு இல்லை. நான் கேட்கிறேன், நீ திராவிட மாடல் முதலமைச்சர் சொன்னா இன்றைக்கு என் பெருமைக்குரியவர்களே, எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஏதோ தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுங்கிறியே. எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது விசாரணைக்கு ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வாதிட்டார் என்கிற பெருமை மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பொருந்துமே தவிர உனக்கு பொருந்துமா? நீங்கள் அடிமைகள். நீங்கள் தான் நவீன அடிமைகள். தமிழ்நாட்டில் எங்கே கொண்டு விட்டுருக்கீங்க? இதோ என் தாய்மார்கள் இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லுகிறார். நாஞ்சில் சம்பத் இதை குறைத்து மதிப்பிடவில்லை. 12 மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கும் என்றால் காலை 9 மணிக்கு அந்த டாஸ்மாக் கடை வாசலில் இருக்கிறார். என் அண்ணனும் தம்பி எல்லாம் உழைக்கிறவர். கைவிரிக்க வேலை செய்து காலத்தை கடத்த வேண்டியவர். ஒரு நாள் அவன் கிடைக்கிற ஊதியம் 600 700 800. அந்த ஊதியத்தை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுத்து விட்டு வீசிய கரையின் கையோடும் பெரும் கையோடும் வருகிறார். அரசு வழங்குகிற விநியோக திட்டத்தில் வழங்குகிற அரிசியை சமைத்து ஒரு கூட்டு கூட வைத்துக் கொள்ளாமல் வெறும் கஞ்சி குடித்து காலம் தள்ளுகிற என் தங்கை சகோதரிகள் மட்டும் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர். போதை இல்லாத தமிழகம் எங்கள் தலைவர் விஜய் இவர்களின் வாக்குறுதி. அதை நடைமுறைப்படுத்துவோம். எந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்பார்கள் என்று கணிக்கிற தகுதி எங்கள் கட்சியில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று இன்றைக்கு அந்த குழுவிற்கு அவர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு கோவையில் சந்தித்து விட்டுத்தான் மெல்ல சமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார். நிறைய சீர்திருத்தங்கள். பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1 கோடி பேர் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்குவது எப்படி? டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் 5000 பேரை வேலைக்கு எடுக்கிறார்கள் என்றால் மிகுந்த கவலையோடு சொல்ல விரும்பும் 23 லட்சம் பேர் அந்த பரீட்சையை எழுதுகிறார்கள். வேலைக்கு எடுக்க போவது 5000. தேர்வு எழுதுகிறவர்கள் 23 லட்சம். நான் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் கேட்கிறேன், இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுத்தீர்களா?
அமைச்சர்கள் மட்டுமல்ல கொள்ளைக்காரர்கள், அமைச்சருடைய உதவியாளர்களே இன்னைக்கு கொள்ளைக்காரர்கள். ஒரு 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 அரசியல் இதழில் ஒரே ஒரு மந்திரி, அந்த மந்திரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். அந்த அமைச்சருடைய உதவியாளரிடத்தில் கையில் மட்டும் 30 கோடி ரூபாய் இருக்கிறது. இன்றைக்கு கல்குறிச்சியில் மாநாடு நடத்த நான் நிதியமைச்சர், அவனுடைய பிஏ இடத்தில் மட்டும் 300 கோடி ரூபாய் இருக்கிறது என்று தகவல் வருகிறது. இப்படி கோடி கோடியாக அமைச்சர்களும் பிஏக்களும் அடித்த தரவாரில் திமுக நசுங்கி விட்டது என்பது மட்டுமல்ல, திமுக இன்றைக்கு மெலிந்து விட்டது. இப்படி ஒரு கொள்ளை எங்கள் தலைவன் தான் மாநில மாவட்ட செயல்வீர்கள் கூட்டத்தில் கடல் மல்லையில் சொன்னான், ஊழலற்ற நிர்வாகத்தை நான் தமிழ்நாட்டுக்கு தருவேன் என்று உத்தரவாதப்படுத்தினார். 40 கோடி ரூபாய்க்கு பல்லசமுத்திரத்திலிருந்து திருச்செங்கோடு வரைக்கும் சாலை போடுகிறீர்கள் என்றால் 40 கோடி ரூபாய்க்கு போடுகிற சாலைக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் 40 லட்சம் ரூபாய் கேட்டார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு, யாரும் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை. இப்படி ஒரு கேடுகட்ட நிர்வாகம். இந்திய எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் இந்தி பள்ளிகளை அவர்களே நடத்துவார்கள். உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று என்று நித்தமும் ஒரு பொய் சொல்வார்கள். இன்னைக்கு எங்கள் தளபதியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவரை குற்றம் சாட்டு வைக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு சபாநாயகர் அரசியல் பேசுகிற அநியாயத்தை இப்போதுதான் நாடு பார்க்கிறது. இன்றைக்கு அவருடைய சொந்த தொகுதி ராதாபுரம் பட்ட பகலிலே பட்டா போடுகிற பாவத்தை தான் அப்பாவும் தப்பாக நாளும் செய்கிறார். அவர் போய் எங்கள் தலைவரை குற்றம் சாட்டுகிறார். குற்றம் சாட்டுவதற்கு இருக்கிற உங்கள் உரிமையை நாங்கள் சம்பத்து மறுக்கவில்லை. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். எல்லா விமர்சனங்களை வரவேற்கிறோம். உங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தாவைக்கா என்கிற பெரும் படை தயார் நிலையில் இருக்கிறது. யுத்தம் சமீபத்து விட்டது, யுத்த வாசலுக்கு வந்துவிட்டது. இந்த திருச்செங்கோடு களத்தில் யார் நிற்பார்கள் என்று நான் சொல்லக்கூடாது. யார் நின்றாலும் வாக்கை எங்கள் விசில் சின்னத்திற்கு வழங்க மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.